ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் திருப்பாலை வளர்மதி ஆயா. என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு சூப்பர் ஷாட் பண்ணுங்கள். என் வீடியோவை 8 நிமிஷம் வீடியோ பார்த்து முடித்தோடனே ஹைப்பு கொடுங்க. இது ஒரு முக்கியமான வீடியோ, இதை பாருங்கள். உங்களுக்கே பயமாக இருக்கும். என்னாடி அப்படி பயமாக இருக்குன்னு கேட்குறீங்களா? காட்டுறேன் பாருங்கள், பார்த்துக்கிட்டே வாங்க. செப்பல் போட்டுக்கிறேன், செப்பல் சரிங்களா? அதுக்கு தாங்க நான் சுத்தமாருன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கேன். வேறு எதுக்கு நான் கத்துறேன்? நான் கத்துறது காரியமாக தாங்க கத்துவேன். சாம்பார் வச்சுட்டேன். பாசிப்பருப்பு போட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மிளகாய், வெங்காயம், பெருங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டேன். இது என்ன பூச்சின்னு தெரியலை. சரிங்களா? பாருங்கள், நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் மக்களே. பாருங்கள் மக்களே, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இது நான் சொன்னால தகர வீடுன்னு, அந்த தகர வீட்டுக்கு பின்னாடி தான் இது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. தகர வீட்டுக்கு பின்னாடி தான் இது. பொந்தெல்லாம் இருக்குப்பா, பொந்தெல்லாம் இருக்குது, பொந்து போகுது. என்ன பண்ணணும்? பொந்தாகப்பா இருக்குது. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து காம்பவுண்ட் கட்டிட்டாங்க. வீட்டு பாதை இருக்குது, போகலாம் போல. சரிங்களா? பாருங்கள், வெறும் முள்ளுக்காடாக கிடக்கா, வெறும் முள்ளுக்காடாக கிடக்கு. சுத்தம் பண்ணணுங்க, ஆள் விட்டு தான் சுத்தம் பண்ணணும். ஒரு காலத்தில் நான் அவ்வளோ வேலை பார்ப்பேன். மரம் வெட்டுவேன், முள்ளெல்லாம் வெட்டுவேன், சுத்தம் பண்ணுவேன், நிறையா வேலை பார்ப்பேன். எங்கள் வீட்டுக்கிட்ட ரோட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு ஐயா இருக்கார், மம்பட்டி எடுத்துகிட்டு வருவார். அவரை கூப்பிட்டு தான் வீட்டில் வேலை பார்க்க விடணும். பாருங்க, எவ்வளோ முள் பதறி கிடக்கு பின்னாடி, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி. இதுதான் தகர வீடு. அந்த கட்டில் எடுத்துகிட்டு இந்த செடியெல்லாம் பிச்சு விடணுங்க. செடியாக மண்டி கிடக்குது பாருங்க. பார்க்கவே பயமாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி மண்டி கிடக்கு இந்த முள்? வீட்டுக்கு பின்னாடி முள்ளாக மண்டி கிடக்குது. பார்க்கவே பயமாக இருக்குது. தீ வச்சு விடணும். இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ முள் மண்டி கிடக்குது. அப்படியே பாருங்கள், இந்த கட்டில் வேணா கிடக்குது. இதாங்க தகர வீடுன்னு சொல்லுவேன்ல. இந்த வீட்டில் இருந்து தான் நான் மானிடேஷன் வாங்கினேன். சரிங்களா? பாம்பை கண்டா ஊரே படம் எடுக்கும்னு சொல்லுவாங்களா, படை எடுக்கும்னு. அது மாதிரி ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டுக்குள்ளே தகர வீட்டுக்குள்ளே தான் உள்ளே போய் காட்டுறேன். ஏன்னா நேற்று நைட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, லைவ் போட்டு முடிச்சுட்டு தீபக்கம் சுத்தமாகடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். சுத்தமாக இருக்க சொல்லி தான் சத்தம் போடுவேன். இங்கே பாருங்கள், இது என்ன பூச்சிங்க? இது என்ன பூச்சின்னு தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்கள்.
இது என்ன பூச்சின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எனக்கு. நல்ல சரியான நீளம். குட்டி தான், குட்டியாக இருந்தாலும் எவ்வளோ நீளம்னு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? தனியாக தள்ளி எடுத்து போட்டு கூட காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துக்கோங்க. இது என்ன பூச்சிங்க, என்ன பூச்சினே எனக்கே தெரியல. ஏற்கனவே இந்த தகர வீட்டுக்குள்ளே வந்துச்சு. பாத்ரூமுக்குள்ளே இந்த மாதிரி குட்டி, இதை விட குட்டிங்க. நைட்டு உசுரோட வீடியோ எடுத்திருப்பேன். எனக்கு ஒரு பயம், ஓடிடுமோ என்னமோண்டு. வீடு எப்படி கிடக்குன்னு பார்த்துக்கோங்க, காட்டுறேன். இது என்ன பூச்சின்னு எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க, இங்கிட்டலாம் பொந்து தாங்க இருக்குது. இதெல்லாம் அந்த ஆளை கூட்டிட்டு வந்து சுத்தம் பண்ணணுங்க. என்னாலலாம் செய்ய முடியாது. இந்த இதை வச்சு தாங்க அடித்து கொண்டு, என்னால் முடியலைங்க. பாருங்கள், இதாங்க தகர வீடு. இவ்வளோ ஒரு குப்பையாக கிடந்துச்சுங்க இந்த வீடு. இவ்வளோ ஒரு குப்பையாக இருந்துச்சு இந்த வீடு. நிறையா குப்பை, துணி கிடந்துச்சு. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேங்க. பாம்பு யாருக்கு தான் பயம் இல்லாமல் இருக்கும். இந்த வாஷிங் மிஷினையும் எடுத்தாச்சு, வெளியே எடுத்து சுத்தம் பண்ணியாச்சு. இந்த ஓட்டைக்குள்ளேருந்து வந்துச்சா, இந்த ஓட்டையிலேருந்து வந்துச்சா, இல்லை வெளியே இருந்து இந்த பாம்பு வந்துச்சா? நான் சொல்லுவேன் இந்த பையன்கிட்ட, இந்த கதவை சாத்தினோம்னா ஓப்பன் தெரியுதா அடியில், இதை இப்படி வச்சுட்டு படுறான்னு சொல்லுவேன். நல்லா இப்படி திணிச்சு வச்சுட்டு படுறா தம்பி, ஏதாவது பூச்சி கீச்சி வந்துடும்டான்னு சொல்லி கொடுப்பேன். இந்த இது மாதிரி வச்சு படுறான்னு சொல்லுவேன். அந்த பையன் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. தீபக்கு, நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் திட்டுறேன்டு. பாம்பு அப்படியே என்ன செஞ்சிருச்சு தெரியுமா? பாம்பு இந்த கட்டில் கால் இருக்குல்ல, இந்த கட்டில் கால் இது மேலே ஏறி இங்கே வெளியே இருந்தால் வந்திருக்கு போல். அதே இந்த கட்டில் காலை மேலே ஏறி இதில் ஏறி இப்படி இந்த இங்கனக்குள்ளே விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல நான் கதை உடச்சி படுத்துட்டேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் சுத்தம் பண்ணணுமுங்க. படுத்துட்டேன். நான் கதவை அடைச்சி படுத்துட்டேங்க. பாட்டி 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 வேண்டாம், என்னடாண்டே பாட்டி, இந்த மாதிரி பாம்பு இருக்குது அப்படின்னா எப்படா பார்த்தேன்னு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான் போல். பாம்பு கட்டில் கால் மேலே ஏறி இருக்கு. இதுக்கு தாங்க நான் அவனை திட்டுறேன், வேறு எதுக்குங்க நான் திட்ட போகிறேன்? சுத்தமாருடா, மேல் கால் பவுட்ரு கீடு போட்டு தூங்கு, துணிமலையில் கழட்டி விட்டாரியாத அப்படின்னு சொல்லி. அப்புறம் நைட்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த பெரிய வீட்டில் வந்து படுத்தான். சரிங்களா? இதை பூரா சுத்தம் பண்ணணுங்க சுற்றிலும். சரிங்களா மக்களே? அது என்ன பாம்புன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே.